வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு. செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லி. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் பிரான்பற்று முருகன் ஆலய திருவிழாவில் லேசர் விளக்குகள் பயன்பாடு 100க்கும் மேற்பட்டோருக்கு கண் பாதிப்பு. அனுரம்மை சொந்த நிலத்தில் வாழவிடு மயிலிட்டி மக்கள் 18வது வாரமாக தொடர் போராட்டம். எமது பூர்வீக நிலங்களை உடனே ஒப்படையுங்கள், கிளிநொச்சியில் திரண்ட பொதுமக்கள். மட்டக்களப்பில் ஆலய திருவிழாவில் பயங்கரம். மாநகர சபை உறுப்பினர் சகோதரர் மீது பிரபல கும்பல் சரமாரி தாக்குதல். மத ஊர்வலங்களுக்கு யானைகள். விரைவில் புதிய அரசியல் அறிக்கை வெளியீடு. நாடாளுமன்றில் அரசாங்கம் அறிவிப்பு. அனவிலுண்டாவா ராம்சர் திறனாலயத்தில் பயங்கர தீ விபத்து. தீயை கட்டுப்படுத்திய அதிகாரிகள். 22வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவிற்கு எதிராக மேலும் மனுக்கள். 2027ஆம் ஆண்டுக்கான பாடசாலை தவணை அட்டவணை வெளியீடு. ஜனவரி 4 புதிய கல்வி ஆண்டு ஆரம்பம். கட்டுநாயக்கா சம்பவம் நாடு தழுவிய அடையாள வேலை நிறுத்தத்தில் பொதுச்சுகாதார பரிசோதகர்கள் தீவிர போராட்டம். காவல்துறை அனுமதி பத்திர கணனி வலையமைப்பில் கோளாறு. விண்ணப்பங்கள் ஏற்கும் பணி தற்காலிகமாக இடைநிறுத்தம். அவை முதல் தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் பண்டத்திரிப்பு பிரான்பற்று பகுதியில் உள்ள முருகன் ஆலய திருவிழாவின் போது அதிக சக்தி வாய்ந்த லேசர் விளக்குகள் மற்றும் வான் வேடிக்கைகள் பயன்படுத்தப்பட்டதால் 100க்கும் மேற்பட்டோருக்கு கண் பார்வை பாதிப்பு ஏற்பட்டு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று இடம்பெற்ற ஆலயத்தின் இசை நிகழ்வின் போது பயன்படுத்தப்பட்ட மின் விளக்குகள் மற்றும் லேசர் ஒளிர்கள் பார்வைக்கு ஆரோக்கியமற்றவை என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் பாதிக்கப்பட்டு கண் எரிச்சல் மற்றும் பார்வை சிக்கல்களுக்கு உள்ளான மக்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மற்றும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை ஆகியவற்றில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். முதற்கட்ட தகவல்களின்படி தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் 46 பேரும், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் 120க்கும் மேற்பட்டோரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வழக்கமான பணிகள் குறைக்கப்பட்டு விசேட சிகிச்சை பிரிவுகள் தயார்படுத்தப்பட்டுள்ளன. ஏனைய வைத்தியசாலைகளிலிருந்தும் மேலதிக வைத்தியர்கள் தாதியர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் சத்தியமூர்த்தி, பொதுமக்கள் எந்தவிதமான பதட்டமும் அடைய தேவையில்லை என்றும் தேவையான அனைத்து மருத்துவ ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இன்று யாழ் போதனா வைத்தியசாலை கண் விடுதி பகுதிக்கு தற்போது வரை 157 கண் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களில் 58 ஆண்கள், 44 பெண்கள், 55 குழந்தைகள் உட்பட இந்த 157 பேரும் குறித்த விடுதியிலும் புதிதாக இன்னும் 2 விடுதிகள் திறக்கப்பட்டுள்ளன. அங்கே அனுமதிக்கப்பட்டவர்களில் அநேகமானவர்களுக்கு கண்ணில் கடுமையான எரிவு மற்றும் கண்ணை திறப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு இருப்பதனால் அவர்கள் இந்த வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக வந்திருக்கின்றார்கள். மேலும் பலர் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டு போதிய வசதிகள் வைத்தியசாலையில் செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் நேற்று ஆலயத்திற்கு சென்ற பொதுமக்கள் அனைவரையும் உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சென்று கண் பரிசோதனை செய்து கொள்ளுமாறு யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் ஆகியோர் அறிவுறுத்தியுள்ளார்கள். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற இளவாலை போலீசார் ஆலயத்திற்கு மின் இணைப்பு வழங்கி அலங்கார பணிகளை செய்தவர்களை கைது செய்தனர். அத்துடன் பாதிப்பிற்கான துல்லியமான காரணத்தை கண்டறியும் நோக்கில் ஆலயத்தில் பொருத்தப்பட்டிருந்த அதிக சக்தி கொண்ட மின் விளக்குகளையும் லேசர் கருவிகளையும் போலீசார் பறிமுதல் செய்து அவை பயன்பாட்டிற்கு தடை செய்யப்பட்டவையா என்பது குறித்தும் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை நவாலி ஆலய திருவிழாவில் பனைமரம் ஒன்றும் பாதுகாப்பு வேலியும் தீப்பற்றிய சம்பாவிதமும் நிகழ்ந்துள்ளது. நவாலி அந்திரான் கிராமத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற திருவிழாவின் போது வான வேடிக்கையால் அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது பனைமரம் ஒன்று மற்றும் பாதுகாப்பு வேலியும் தீப்பற்றி எரிந்ததுடன் சில பொதுமக்களும் பாதிக்கப்பட்டதாகவே தெரிய வருகின்றது. ஆதலால் இவ்வாறான சம்பவங்களை தவிர்க்க வழிபாட்டு தலங்களின் நிர்வாகங்களுக்கு பலமுறை அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க அதிபர் தெரிவித்தார். தேவையற்ற ஒலிபெருக்கி பயன்பாடு, பட்டாசு வெடித்தல், லேசர் ஒளிக்கீற்றுகளை பயன்படுத்தல், யானைகளை அழைத்துச்
செல்லுதல் உள்ளிட்ட பொதுமக்களின் பாதுகாப்பை பாதிக்கின்ற வகையில் ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடுகளை தவிர்க்குமாறு தொடர்ச்சியாக கோரிக்கைகள் மற்றும் அறிவுறுத்தல்கள் ஊடகங்கள் வாயிலாகவும் விடுக்கப்பட்டதாகவும், எனினும் சில ஆலயங்கள் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு உரிய முறையில் செவிசாய்க்காமல் பொதுமக்களுக்கு சிரமத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவது கவலையளிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். எனவே வழிபாட்டு தலங்களின் நிர்வாகத்தினர், மதகுருமார் உள்ளிட்ட பொறுப்பு கூற வேண்டிய அனைத்து தரப்பினரும் இந்த விடயம் தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து எதிர்காலத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் சமூக பொறுப்புணர்வுடன் திருவிழாக்கள் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அரசாங்க அதிபர் கோரிக்கை முன்வைத்துள்ளார். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷ் அண்ட் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர், ஹார்லி கோனஸ். வலிகாமம் வடக்கில் பல தசாப்தங்களாக இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தமது சொந்த காணிகளை உடனடியாக மீள கையளிக்க கோரி மயிலட்டி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் இன்று 18வது வாரமாகவும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது. அனுரவை எம்மை சொந்த நிலங்களில் வாழவிடு, எத்தனை நாட்கள்தான் நாம் இடவல் இடங்களில் வாழ்வது போன்ற உருக்கமான கோஷங்களை எழுப்பியவாறு முதியவர்கள் மற்றும் தாய்மார்கள் உள்ளிட்ட பெருந்திரளான பொதுமக்கள் வீதியில் இறங்கி தமது நீதிக்கான குரலை எழுப்பினர். கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தமது பூர்வீக மண்ணிலிருந்து இடம்பெயர்ந்த மயிலட்டி மக்கள் சுமார் 36 ஆண்டுகளாக அகதி முகாம்களிலும் இடவல் வீடுகளிலும் சொல்லனா துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். நிலுவையில் உள்ள தமது சொந்த காணிகள் முற்றாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் வாரந்தோறும் கிழமைகளில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இதன்போது 36 ஆண்டுகால அகதி வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து எந்தவிதமான நிபந்தனையுமின்றி சொந்த காணிகளில் மீளக்குடியேற அனுமதிக்க வேண்டும். 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வெளியிட்ட உயர் பாதுகாப்பு வலயம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை முற்றாக ரத்து செய்ய வேண்டும். குறிப்பாக மயிலட்டி பகுதிக்கு உட்பட்ட J248, J251, J255 மற்றும் J246 ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் உடனடியாக இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட வயோதிப தாய்மார் இது பற்றி கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் எத்தனை காலம்தான் வாடகை வீடுகளிலும் இரவல் இடங்களிலும் வாழ்வது, எமது சொந்த மண்ணிலும் கடலிலும் நாங்கள் நிம்மதியாக வாழுகின்ற உரிமை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க நமக்கு விரைவாக பெற்றுத்தர வேண்டும் என்று தெரிவித்தனர். எமது பூர்வீக நிலங்களை எம்மிடம் உடனடியாக ஒப்படையுங்கள் என அரசாங்கத்தை வலியுறுத்தி கிளிநொச்சியில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டம் இன்று காலை 9:30 மணியளவில் கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக A9 முதன்மை வீதியில் இடம்பெற்றது. மன்னர் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான அபிவிருத்தி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இந்த கவனஈர்ப்பு நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமது பூர்வீக நிலங்களை இழந்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்ற மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த போராட்டம் அமைந்தது. குறிப்பாக யாழ்ப்பாணம் வலிகாம் வடக்கு, முல்லைத்தீவு கேப்பாப்புலவு, மட்டக்களப்பு மயிலத்தம்படு மாதவனை, கிளிநொச்சியின் எக்கச்சி மற்றும் கிராஞ்சி ஆகிய பகுதிகளில் காணி இழந்து உரிமைக்காக போராடி வருகின்ற மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் குரல்கள் எழுப்பப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இருதயபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஆலயத்தில் நேற்றிரவு மாநகர சபை உறுப்பினர் மற்றும் அவரது சகோதரர் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலில் இருவரும் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இருதயபுரம் ஆலய வருடாந்த திருவிழா நேற்றிரவு இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையிலேயே அங்கு ஏற்பட்ட வாய் தர்க்கம் ஒன்று கைகலப்பாக மாறியுள்ளது. இதன்போது மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர் தரணிராஜ் மற்றும் அவரது சகோதரர் மீது அங்கிருந்த கும்பல் ஒன்று கடுமையான தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பலத்த காயமடைந்த இருவரும் உடனடியாக மீட்கப்பட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மட்டக்களப்பு பகுதியில் கடந்த காலங்களில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு பிரபலமாக விளங்கிய குழுவினர் இந்த வரிச்செயலை முன்னெடுத்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் தலைமை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையிலும் தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் எவரும் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை என்று உறவினர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். சமயம், கலாச்சாரம், ஊர்வலங்களுக்கு பழக்கப்பட்ட யானைகளை வழங்குவது தொடர்பான புதிய அரசிதழ் விரைவில் வெளியிடப்படும் என்று
சுற்றுச்சூழல் பிரதி அமைச்சர் அண்டன் ஜெயக்கொடி இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாடாளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர் சமீந்திரணி கிரியல்ல எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரதியமைச்சர், மத நிகழ்வுக்கு யானைகளை பயன்படுத்துவதை நிறுத்துவதற்கு அரசாங்கம் எந்தவிதமான முடிவையும் எடுக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்தினார். முந்தைய அரசிதழின் சில பிரிவுகள் நீதிமன்ற தீர்ப்புகளின் காரணமாக நீக்கப்பட்ட நிலையில் தற்போது புத்த சாசன அமைச்சகம் மற்றும் துறைசார் வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து புதிய அரசிதழ் தயாரிக்கின்ற பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இதன் மூலம் சமய ஊர்வலங்களுக்கு யானைகளை முறைப்படி ஒதுக்கீடு செய்வதற்கான சட்டப்பூர்வ ஏற்பாடுகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் கலாச்சார பாரம்பரிய சேவைகள் தடங்களின்றி தொடர்வது குறித்து உறுதியளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புத்தளம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற அனவிலுண்டாவா ராம்சார் ஈரநில சரணாலயத்தில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த உள்ளூர் மக்களும் இணைந்து இரவு பகலாக தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்தின் தகவல்களின்படி இந்த சரணாலயத்தின் மையாவவேவப்பிட்டிய பகுதியிலேயே கடந்த புதன்கிழமை திடீரென்று தீப்பற்றியது. காற்றின் திசையில் கட்டுக்கடங்காமல் பரவி வருகின்ற இந்த தீ இதுவரையில் சுமார் 7 ஏக்கர் பரப்பளவு சாம்பலாக்கியுள்ளது. தீயை அணைக்கும் பணியில் வனவிலங்கு அதிகாரிகள், ஸ்லாவ் மற்றும் ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச செயலகங்கள், பிரதேச சபைகள் மற்றும் ஸ்லாவ் தீயணைப்பு பிரிவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள். தண்ணீர் டேங்கர்கள் மற்றும் டிராக்டர்களை பயன்படுத்தி தீயை அணைக்கும் முயற்சிகளில் மையாவு மற்றும் போகா கொவெட்டிய பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் அதிகாரிகளும் கைகோர்த்துள்ளார்கள். பெக்கோ இயந்திரங்கள் மூலம் தீ தடுப்பு பட்டைகள் வெட்டப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலும் நிலவும் கடும் வறட்சி, பலத்த காற்று மற்றும் அதிகரித்து வருகின்ற வெப்பம் காரணமாக தீயை கட்டுப்படுத்துவதில் கடும் சவால் ஏற்பட்டுள்ளது. சரணாலயத்தின் ஒரு பகுதி முழுமையாக கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்ட போதிலும் பலத்த காற்றினால் மற்ற பகுதிகளுக்கு தொடர்ந்தும் பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 22வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களின் பிரதிகள் தமக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். ஏற்கனவே ஆகஸ்ட் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் தமக்கு 7 மனுக்கள் கிடைத்த நிலையில் தற்போது மேலும் 2 மனுக்களின் பிரதிகள் சபாநாயகரால் பெறப்பட்டதாக தெரிவித்தார். ஆகஸ்ட் 19 3 மனு பிரதிகளும், ஆகஸ்ட் 20 4 மனு பிரதிகளும், இன்று 2 புதிய மனு பிரதிகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய சேர்க்கைகளுடன் சேர்த்து 22வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மொத்த மனுக்களின் எண்ணிக்கை 9ஆக உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்ட முன்வரைவின் அரசியலமைப்பு தன்மையை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுக்கள் மீதான பரிசீலனைகள் மற்றும் சட்ட நடைமுறைகள் தொடர்ந்தும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசு மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகளுக்கான 2027ஆம் ஆண்டிற்கான அதிகாரப்பூர்வ பாடசாலை தவணை அட்டவணை மற்றும் அரச விடுமுறை நாட்களின் பட்டியலை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கைக்கு அமைவாக 2027ஆம் ஆண்டு கல்வி ஆண்டிற்கான முதலாவது தவணை வகுப்புகள் வரும் ஜனவரி 4ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளன. சிங்கள மற்றும் தமிழ் முஸ்லிம் பாடசாலைகளின் விசேட தேவைகள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு அவற்றுக்கான பிரத்யேக தவணை அட்டவணைகள் தனித்தனியாக அறிவிக்கப்பட்டுள்ளன. குறித்த ஆண்டில் நடைபெறவுள்ள முக்கிய தேசிய பரீட்சைகள் மற்றும் பாடசாலை விடுமுறை நாட்களை அடிப்படையாக கொண்டு இந்த தவணை அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை கால அட்டவணையுடன் சேர்த்து 2027ஆம் ஆண்டிற்குரிய அரச பொது விடுமுறை நாட்களின் பட்டியலையும் அமைச்சு வெளியிட்டுள்ளது. இதனூடாக மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் 2027ஆம் ஆண்டிற்கான கல்வி செயற்பாடுகளை முன்னாயத்தத்துடன் திட்டமிட முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தவணை அட்டவணை தொடர்பான மேலதிக விவரங்களை கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். கட்டுநாயக்க விமான நிலைய சுகாதார அலுவலகத்தில் கடமையாற்றும் சிரேஷ்ட பொது சுகாதார பரிசோதகர் ஒருவருக்கு ஒருதலைபட்சமான இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடளாவிய ரீதியில் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்று அடையாள தொழிற்சங்க நடவடிக்கையாக சுகாதார விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி இரவு அவசரமாக கூடிய தமது சங்கத்தின் செயற்குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நியாயமற்ற முறையில் முன்னெடுக்கப்பட்ட இடமாற்ற உத்தரவுக்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் நோக்கிலேயே இன்று நாடு தழுவிய ரீதியில் சுகாதார விடுமுறை போராட்டம் நடைபெற்று வருவதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் சமில முத்துக்குடா உறுதிப்படுத்தியுள்ளார். போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் நேற்று முதல் நாடளாவிய ரீதியிலான அனைத்து டெங்கு தடுப்பு மற்றும்
தடுப்பு நடவடிக்கைகளில் இருந்தும் பொது சுகாதார பரிசோதகர்கள் முழுமையாக விலகிக் கொண்டுள்ளனர். குறித்த இடமாற்ற பிரச்சினைக்கு உடனடியாக தலையிட்டு நியாயமான தீர்ப்பை வழங்குமாறு வலியுறுத்தி சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளரின் சங்கம் உத்தியோகபூர்வமாக கடிதம் மூலம் அறியப்பட்டுள்ளது. பொது சுகாதார பரிசோதகர்களின் இந்த திடீர் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக நாடளாவிய ரீதியில் களமட்ட சுகாதார சேவைகள் மற்றும் டெங்கு கட்டுப்பாட்டு பணிகள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் தர்மபுரம் போலீஸ் நிலையத்தில் வருடாந்த போலீஸ் பரிசோதனை நிகழ்வு இன்று நடைபெற்றது. தருமபுர காவல் நிலைய பொறுப்பதிகாரி எம் திசாநாயக்கா அவர்களின் திறம்பட வழிகாட்டுதல் மற்றும் தலைமையில் இந்நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டது. இச்சிறப்பு பரிசோதனை நிகழ்விற்கு கிளிநொச்சி மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக குணசேகரன் அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு பரிசீலனைகளை முறைப்படி முன்னெடுத்தார். நிகழ்வின் தொடக்கமாக போலீஸ் அதிகாரிகளின் கம்பீரமான அணிவகுப்பு மரியாதை அத்தியட்சகருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போலீஸ் நிலையத்தின் அன்றாட கடமைகளுக்காக பயன்படுத்தப்படும் அரசு வாகனங்கள், அலுவலகங்களின் உள்கட்டமைப்புகள் மற்றும் போலீஸ் நிலைய உடைமைகள் அனைத்தும் அத்தியட்சகரால் விரிவான பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டன. போலீஸ் சேவையின் தரம், ஆயத்தம் மற்றும் ஒழுக்கத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்நிகழ்வு தருமபுரம் போலீஸ் நிலைய வரலாற்றில் மற்றொரு மைல்கல்லாக அமைந்தது. காவல்துறை அனுமதி சான்றிதழ்களை செயலாக்குவதற்காக பயன்படுத்தப்படும் கணினிமயமாக்கல் கட்டமைப்பில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக குறித்த சான்றிதழ்களுக்கான விண்ணப்பங்களை ஏற்கும் பணியை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக இலங்கை போலீசார் அறிவித்துள்ளனர். பத்திரமுல்லையில் உள்ள சுகூர்பாயா கட்டடத்தின் 17வது மாடியில் அமைந்துள்ள போலீஸ் அனுமதி பிரிவே சான்றிதழ்களை செயலாக்குதல், அறிக்கைகளை பெறுதல் மற்றும் அச்சிடுதல் உள்ளிட்ட பணிகளை கையாண்டு வருகிறது. நேற்று மதியம் 12:50 மணிக்கு திடீரென கணினி வலையமைப்பு செயலிழந்ததை அடுத்து அனைத்து பணிகளும் உடனடியாக முடங்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தொழில்நுட்ப கோளாறு குறித்து தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப முகாமைக்கு உடனடியாக அறிவிக்கப்பட்டுள்ளதோடு கட்டமைப்பின் இயல்பு நிலைக்கு கொண்டுவரும் நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கணினி அமைப்பு முழுமையான செயற்பாட்டு நிலையை எட்டும் வரை பொதுமக்கள் எவரும் புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சேவைகள் மீண்டும் வழமைக்கு திரும்பியவுடன் விண்ணப்பதாரர்கள் தங்களது கோரிக்கைகளை மீள சமர்ப்பிக்க முடியும் என மேலும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் கோப்பாயை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் ஒபர்வில்லியஸை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு சிவராஜா கார்த்திகேசு அவர்கள் 20/8/2026 வியாழக்கிழமை அன்று பிரான்சில் இறைப்பதமடைந்தார். மஸ்கெலியா சாமிமலை வீதியைச் சேர்ந்த திரு வி அர்ச்சுனன் கவுண்டர் அவர்கள் 20/8/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவை புறப்படமாகவும் கிளிநொச்சி சிவன் வீதி சிவநகரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு மயில்வாகனம் செல்வநாயகம் அவர்கள் 19/8/2026 புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். நுவரெலியா மர்ஃபீல்டு சாமஸ் தோட்டத்தைச் சேர்ந்த திருமதி லோர்து மேரி ரஞ்சனி அவர்கள் 19/8/2026 புதன்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டோட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.